சென்னையின் பெரும்பாலான சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்தா புயல் தற்போது கரையை கடக்கும் காரணத்தால் தமிழகத்தின் குறிப்பாக வட மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போல சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக 2500 மரங்கள் தற்போது வேரோடு சாய்ந்து விட்டன. சென்னையை பொறுத்தவரை மட்டுமென்றால் பார்த்தோம் மொத்தமாக 618 மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 618 என்பது வெறும் பெரிய மரங்கள் மட்டுமே. இந்நிலையில் சிறிய மரங்களை பொறுத்தவரை பார்த்தோம் சிறிய மரங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மரங்கள் வீழ்த்திருக்கும் என்று மாநகராட்சி சார்பாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியை காவல்துறை, தீயணைப்புத்துறை, பொதுமக்கள், வருவாய்த்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் தற்போது செய்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இந்த காற்றானது குறிப்பாக ஓரங்களில், கடலோரங்களில் ராயப்பட்டா, திருவல்லிக்கேணி, அதே போல மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதியில் மட்டுமில்லாமல் உள்ளே குறிப்பாக வடபழனி, அண்ணா நகர், டி நகர் உள்ளிட்ட உள்ளே இருக்கக்கூடிய பகுதியிலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காற்றின் வேகம் என்பது 110 to 120 கிலோமீட்டர். குறிப்பாக இன்று வானிலை ஆய்வு மையம் கூறிய தகவலின்படி 193 கிலோமீட்டர் காற்றின் வேகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போல சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் 2500க்கும் மேற்பட்ட மரங்கள் ஒட்டுமொத்தமாக வேரோடு சாய்ந்து விழுந்தனர். இங்கு முக்கியமான சாலைகள் மட்டுமில்லாமல் குறிப்பாக கல்லூரிகள், அதே போல தலைமைச் செயலகம், அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இது போல 100க்கும் மேற்பட்ட மரங்கள் விழுந்ததாக தகவல்கள் கூறுகின்றது. இதனை முதலாவதாக போக்குவரத்தை சரி செய்வதற்காக மாநகராட்சி அதிகாரிகள் சார்பாக முதலில் இந்த மரங்கள் சரியாக நடுவில் வெட்டப்பட்டு ஓரமாக தள்ளப்படுகிறது. இது போல ஓரமாக தள்ளப்படுகிறது. இந்நிலையில் இந்த அப்புறப்படுத்தும் இந்த விஷயங்கள் மீண்டும் நாளை லாரி மூலமாக அள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைக்கு இந்த ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் தற்போது நாம் நிற்கிறோம். இந்நிலையில் முதலாவதாக இந்த இடத்தில் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். அதனால் இந்த மரத்தின் நடுவே இருக்கக்கூடிய பகுதியில், குறிப்பாக சாலையை மறுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் வெட்டி முதலாவது அகற்றி ஓரமாக தள்ள வேண்டும். அதற்கு பிறகு மற்ற பணிகள் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் காற்றின் வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் காரணத்தால் மீண்டும் புயல் வரும் என்ற காரணத்தால் இன்னும் அதிகபட்சமான மரங்கள் கீழே விழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.